From NCERT textbook from the topic alternating current topic ல இருந்து exercise 7.20 sum பண்ணலாம் பாருங்க. A series LCR circuit with L equal to 0.12 Henry, C equal to 480 nanofarad, R equal to 23 ohm is connected to a 230 volt variable frequency supply. ஸோ இதில் இந்த ஃபோர் சப்டிவிஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார் விச் கரண்ட் ஆம்ப்ளிடியூட் இஸ் மேக்ஸிமம் ஆப்டைன் திஸ் மேக்ஸிமம் வேல்யூ அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இம்பிடன்ஸ் வந்து மினிமமாக இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். அந்த இம்பிடன்ஸ் எப்போ மினிமமாக இருக்கும்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில் தான் இம்பிடன்ஸ் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ கரண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ இப்போ ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? ரெசோனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். ரெசோனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? 1/√LC. இதுதான் ரெசோனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ ரெசோனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1/√LC. L வந்து எவ்வளோ? 0.12 இன்ட்டு சி எவ்வளோ? 480 நேனோ ஃபேரட். அப்போ 480 நேனோ ஃபேரடை ஃபேரடாக மாற்றணும். எஸ்ஐ யூனிட்ல 10⁻⁻9 போட்டுக்கணும். இது ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க. இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இதை சால்வ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 4166.66 அப்படின்னு கிடைச்சிருக்கும்ப்பா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிடலாம். அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 4167 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 4167 யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒமேகா நாட் அப்படின்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து ரெசோனன்ட் ஆங்குலர் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? ஒமேகா ஈக்குவல் டு 2πfன்னு தெரியும் இல்லையா? அப்போ இதுலேருந்து எஃப் ஈக்குவல் டு ω/2π தானே. அப்போ ω/2π போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? 1/2π 1/√LC அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. எனிவே நம்ம ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி கூட 1/2π போட்டு 1/√LC பண்ணணும். L வந்து 0.12 புரியுது உங்களுக்கு. இன்ட்டு சி வந்து 480 நேனோ ஃபேரட் தெரியும். அது 10⁻⁹ இது எல்லாமே போட்டு நம்ம சிம்பிளை பண்ணணும். அப்படி பண்ணி இப்படி சிம்பிளை பண்ணிங்கன்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 663.4 கிட்டத்தட்ட 145 அப்படின்னு கிடச்சிருக்குப்பா. சரிங்களா? இது நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ரவுண்ட் அப் பண்ணோம்னா 663 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹெட்ஸ் யூனிட் ஆஃப் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஹெட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம புக்கில் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து F0 சிம்பிளில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்க்கலாம் பாருங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் தி சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார் விச் ஆவரேஜ் பவர் அப்சார்ப்ட் பை தி சர்க்யூட் இஸ் மேக்ஸிமம் அப்டைன் தி வேல்யூ ஆஃப் திஸ் மேக்ஸிமம் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பவர் மேக்ஸிமம், அதாவது பவருக்கு என்ன ஃபார்முலா? IRMS ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு காஸ் பை பவர் ஃபேக்டர். அப்போ இந்த பவர் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னா இந்த பவர் ஃபேக்டர் மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 1 போட்டுக்கலாம். அப்போ மேக்ஸிமம் பவர் ஈக்குவல் டு IRMS ஸ்கொயர் பை R. ஆல்ரெடி உங்களுக்கு IRMSக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பீக் கரண்ட் பை √2 தெரியும். அப்படின்னா IRMS ஸ்கொயருக்கு என்ன வரும்னு சொல்லுங்க? I0/2 வருது. அப்போ வந்து இங்கே என்ன போட்டுக்கலாம்? IRMS ஸ்கொயர் பிளேஸில் பீக் கரண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட்ல ஆப்டைன் திஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்கு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ஆப்டைன் தி மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்? நம்ம பொட்டன்ஷியல் பை இம்பிடன்ஸ் போடணும். அண்டர் ஃப்ரீக்வன்சி வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது நமக்கு Z இஸ் ஈக்குவல் டு ஆர்னு தெரியும். ஏன்னா Z வந்து மினிமம் வேல்யூ ஆஃப் இம்பிடன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V/Rன்னு எடுத்துக்கலாம். V எவ்வளோ கொடுத்தாங்க? 230 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 23 கொடுத்துருக்காங்க. அப்போ 23 கிடச்சிருச்சு. 230/23 எவ்வளோ வருது? 10 வோல்ட்னு கிடச்சிருக்குப்பா. அப்படின்னா இந்த கிடைச்ச கரண்ட் வந்து ஆர்எம்எஸ் கரண்ட். ஸோ அப்போ நமக்கு ஆர்எம்எஸ் கரண்ட் கிடச்சிருக்கு இல்லையா? ஆர்எம்எஸ் கரண்ட் தான் வந்து என்னது? 10 ஆம்பியர். சாரி 10 ஆம்பியர் கரண்ட் வந்து 10 ஆம்பியர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து என்ன இந்த பீக் கரண்ட் வேணும்னு வச்சுங்க. அப்போ பீக் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? I0 ஈக்குவல் டு IRMS இன்ட்டு √2 போட்டுக்கணும். கரெக்டா? அப்போ IRMS வந்து 10 ஆம்பியர் தானே கிடச்சிருக்கு. 10 ஆம்பியர் இன்ட்டு √2 வந்து எவ்வளோ? 1.414 தானே வருது. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 14.14 வரும். இதை சும்மா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 14.1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து இந்த பீக் கரண்ட் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் கரண்ட் வந்து 14.1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் கேஸில் வந்து
என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மேக்ஸிமம் பவர் தானே கேட்டிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் பவர், அப்போ மேக்ஸிமம் பவருக்கு என்ன வருது, ஆஃப் இன்ட்டு I0 ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் மேக்ஸிமம் பவர். அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ வரும், ஆஃப் இன்ட்டு இந்த I0 எவ்வளோ பார்த்தோம், I0ன்றது நம்ம 10√2 தானே பார்த்தோம். அப்படின்னா அந்த I0 ஸ்கொயரை 10√2 ஸ்கொயர் போட்டுங்க. அப்போது 10√2 ஸ்கொயர் போட்டுட்டிங்கன்னா இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23 போட்டுங்க. இந்த √2 ஸ்கொயர் வந்து 2 வந்துருமா, 2 கேன்சல், இந்த 10 ஸ்கொயர் 100, 100 இன்ட்டு 23 எவ்வளோ வரும், 2300 வந்துடுது. ஸோ 2300 பவர், மேக்ஸிமம் பவர் வந்து 2300, யூனிட் ஆஃப் பவர் வந்து வாட்னு வருதுனால 2300, 2300 வாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க. இப்போ இந்த தேர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, for which frequency of the source is the power transfer to the circuit of the power at resonant frequency, what is the current amplitude at this frequency ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில் பவர் டிரான்ஸ்பர் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி தவிர வேற ஃப்ரீக்வன்சி போனால் என்ன ஆகும், பவர் குறைஞ்சிடும். அப்போ எந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து பவர் டிரான்ஸ்பர் வந்து ஆஃப் ஆஃப் தி பவர் டிரான்ஸ்பர் அட் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம பண்ணணும். இது வந்து சும்மா டயக்ராமில் பார்க்கலாம் பாருங்க. இங்கே வந்து இதுதான் சும்மா வந்து வரைஞ்சிருக்கும். ஃப்ரீக்வன்சிக்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். இப்போ வந்து என்னது, உங்களுக்கு கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறது இந்த ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி தான் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துங்க. அப்போ வந்து இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு லெஃப்ட் சைடு வந்தாலும் ரைட் சைடு வந்தாலும் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகுது, லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரீக்வன்சி குறையுது, ரைட் சைடும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டூ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸுக்கு என்ன ஆகும், சேம் பவர் வரலாம். அப்படின்னா ஃபார் வாட் ஃப்ரீக்வன்சி பவர் வந்து ஆஃப் ஆஃப் தி பவர் டிரான்ஸ்ஃபர்ட் அட் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி கிட்ட 2 வேல்யூஸ் வரணும். அந்த 2 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்சிஆர்டி புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலாலாம் டெரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த டெரைவ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பவர் டிரான்ஸ்ஃபர்டு வந்து நமக்கு எப்படி இருக்கணும், அதாவது பவர் டிரான்ஸ்ஃபர்டு வந்து ஆஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் இருக்கணும் அப்படி தானே சொல்லிட்டாங்க. அப்போ பவர் டிரான்ஸ்ஃபர்டு வந்து ஆஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் இருக்கணும். ஆஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் பவர் அப்படின்னு வந்திருந்தா பவர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் ஸ்கொயர் தானே பார்த்தோம். அப்போ பவர் வந்து 1/2 வரணும்னா, பவர் வந்து 1/2 வரணும். அப்போ கரண்ட் ஸ்கொயர் வந்து, கரண்ட் ஸ்கொயர் என்ன ஆயிரணும், கரண்ட் ஸ்கொயர் 1/2 டைம்ஸ் வரணும். அப்படின்னா கரண்ட் என்ன ஆயிரும், 1/√2 டைம்ஸ் வந்துடும். அப்போ கரண்ட் வந்து 1/√2, அதுதான் கரண்ட் வந்து 1/√2 டைம்ஸ் வந்துச்சுன்னா அப்போ பவர் ஆஃப் ஆயிரும். அப்போ மேக்ஸிமம் கரண்ட்டோட கரண்ட் வந்து 1/√2 டைம்ஸ். இந்த 1/√2 டைம்ஸ் கரண்ட் வர்றதுக்கு இவங்க வந்து ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு R/2L அப்படின்னு டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கரண்ட் 1/√2 டைம்ஸ் வச்சுன்னா பவர் ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து இந்த டெல்டா டபிள்யூ R/2Lன்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்படின்னா இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இங்கிருந்து ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சி எடுக்கலாம். இந்த ரேஞ்ச் எடுக்கும்போது இந்த கரண்ட் வந்து இந்த மேக்ஸிமம் கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும் சரிங்களா, அது பை √2 டைம்ஸ் வர்றது. ரெண்டு ஃப்ரீக்வன்சி வருது, இது ஒரு ஃப்ரீக்வன்சி, இங்கிட்ட ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ω1, இது ω2ன்னு எடுத்துங்க. இந்த ω1ல இருந்து இந்த ω0 இருக்குல்ல, இதுதான் டெல்டா டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த பக்கம் இந்த டெல்டா டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டெல்டா டபிள்யூ கண்டுபிடிச்சு நம்ம ω0ல இருந்து கழிச்சிட்டோம்னா ω1 கிடைக்கும், கூட்டினா ω2 கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த டெல்டா ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, R/2L கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த R/2L நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா ஒமேகா ஈக்குவல் டு R/2L அப்படின்னு போட்டோம்னா ஆர் எவ்வளோ கொடுத்தாங்க, 23ன்னு கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? ஆர் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 23 தானே கொடுத்தாங்க, டிவைட் பை 2 இன்ட்டு எல். எல் வந்து 0.12 கொடுத்தாங்க. என்ன பார்த்துக்கலாம் பாருங்க கொஸ்டினில். ஆர் வந்து 23, எல் வந்து 0.12. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணுறோம். அப்படி சிம்பிளை பண்ணிங்கன்னா டெல்டா ஒமேகா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா ஒமேகா 95.83 சம்திங்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது ரவுண்ட் அப் பண்ணி நம்ம 95.8 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து நமக்கு டெல்டா ஃப்ரீக்வன்சி வேணும் வச்சுக்கோங்க. டெல்டா ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, டெல்டா ஒமேகா பை 2πன்னு வரும். அப்போ இதை சிம்பிளை பண்ணா, அதாவது 95.83 டிவைட் பை 2π இப்படி போட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா டெல்டா எஃப் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா வந்து, இதை சிம்பிளை பண்ணணும், பண்ணீங்கன்னா 15.252ன்னு வரும் கிட்டத்தட்ட. ஓகேவா? இதை ரவுண்ட் அப் பண்ணிட்டு 15 ஹெர்ட்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகேவா? 15 ஹெர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ டெல்டா எஃப் வந்து 15 ஹெர்ட்ஸ் வந்திருக்கு. நமக்கு எஃப் தானே வேணும். அப்போ எஃப் வேணும்னா என்ன பண்ணணும், நமக்கு தேவையான எஃப் F1 இஸ் ஈக்குவல் டு ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிலேருந்து எஃப் டெல்டா எஃப்பை கழிக்கலாம். இல்லைன்னா F2 வந்து என்ன வந்துடும், ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிலேருந்து டெல்டா எஃப்பை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்ச் வந்து டெல்டா எஃப்னு எடுத்துக்கலாம். இது வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி F0 எடுத்துங்க. F0ஓட டெல்டா எஃப் கழிச்சா இந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி F1 கிடைக்கும். டெல்டா எஃப் கூட்டினா இந்த F2 கிடைக்கும். அப்போ F1 ஈக்குவல் டு F0 நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், இங்கே F0 வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்.
இந்த இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ சால்வ் பண்ணால் நமக்கு ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். அப்போ ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1/2 பை ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? 1/2 பை ரூட் ஆஃப் எல்சின்னு போட்டுட்டா நமக்கு ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். ஓகேங்களா? சரி. அப்போ இந்த இந்த வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இது சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இது நம்ம இந்த செகண்ட் பார்ட்லேயே பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே செகண்ட் பார்ட்லேயே பண்ணியிருக்கணும். இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா, அப்டைன் தி வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் பவர்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுலேயே நம்ம வாட் இஸ் தி சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. அந்த சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து தான் நமக்கு என்னது 1/2 பை ரூட் ஆஃப் எல்சி. இது ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் நான். இது சால்வ் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள் 663ன்னு சால்வ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. அப்போ ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி 663 நமக்கு தெரியுது. ஓகே, இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே 663ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த டெல்டா எஃப் வந்து 15 போட்டுக்கலாம். இங்கே F2க்கு வந்து என்ன பண்ணிடலாம், 663 டெல்டா எஃப் 15 போட்டுங்க. ஆக்சுவலாக 15 பாயிண்ட் எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு, 15 பாயிண்ட் சம்திங்னு வந்திருக்கும். ஓகே, இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வச்சு பண்ணிடுறோம். அப்போ F1 ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில் பவர் வந்து ஆஃப் ஆகிற ஃப்ரீக்வன்சி F1ல் வந்து வராது. 663ல் நம்ம 15 கழிச்சிட்டு பண்ணோம். அப்போ நியர்லி எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள், 648 ஹெர்ட்ஸ்னு வருது. ஓகேவா? அடுத்து வந்து அதே மாதிரி இந்த F2 இருக்கு பாருங்க. இந்த F2 எவ்வளோ வருது, 663ல் 15 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வருது, F2 ஈக்குவல் டு 678ன்னு வந்துடுது. அப்படின்னா இந்த 678 ஃப்ரீக்வன்சிலையும் 648 ரெசோனன்ட் இந்த ஃப்ரீக்வன்சிலையும் பவர் வந்து என்ன வந்துடும், மேக்ஸிமம் பவருக்கு பை 2ன்னு வந்துடுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸில் கரண்ட் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தோம். கரண்ட் வந்து என்ன இருக்கும், அந்த பீக் கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த பீக் கரண்ட் மேக்ஸிமம் கரண்ட்டுடைய பீக் கரண்ட்லேருந்து பை √2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் பீக் கரண்ட் அட் பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ட் ஆகுது. ஸோ அப்போ ரூட் போட்டால் இந்த மேக்ஸிமம் கரண்ட் என்ன பார்த்தோம் நம்ம, 10/√2 தானே பார்த்தோம். டிவைட் பை இந்த √2ன்னு போட்டோம்னா இந்த √2 கேன்சல் ஆயிடுது. அப்போ வந்து 10 ஆம்பியர். அப்படின்னா பவர் வந்து ஆஃப் ஆஃப் தி மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த கரஸ்பாண்டிங் கரண்ட் என்ன வந்துடுது, 10 ஆம்பியர்னு வந்திருக்குப்பா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து இதுலேயே லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து வாட் இஸ் தி குவாலிட்டி ஃபேக்டர் ஆஃப் தி கிவன் சர்க்யூட் கேட்குறாங்க. அந்த குவாலிட்டி ஃபேக்டர் தான் ஷார்ப்னஸ் ஆஃப் தி கர்வ்னு எடுத்துக்கணும். அது குவாலிட்டி ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். இதே புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே குவாலிட்டி ஃபேக்டருக்கு ω0 இன்ட்டு L/R. அப்போ வந்து குவாலிட்டி ஃபேக்டருக்கு ஃபார்முலா ω0 இன்ட்டு L/Rன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ω0ன்றது ரெசோனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அந்த ரெசோனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நமக்கு 4166.66ன்னு அப்ராக்சிமேட்டாக கிடச்சது. எல் வந்து உங்களுக்கு 0.12 தெரியும் இல்லையா, அது 0.12 போட்டுங்க. ஆர் வந்து 23 தெரியும், அந்த 23 போட்டு இது எல்லாமே சிம்ப்ளை பண்ணுங்க. சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டி ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் இந்த குவாலிட்டி ஃபேக்டர் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 21.74 சம்திங் அப்படி கிடச்சிருக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 21.7 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்ப்பா.